ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. வீட்டில் இருக்கிற ரவையை வச்சு தாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி ஸ்வீட் செய்ய போகிறோங்க. ரவை ரசகுல்லா. இது ரொம்பவே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். இப்போ மெஷர்மெண்ட் பார்க்கலாங்க. சூஜி ரசகுல்லா செய்கிறதுக்கு 1 கப்பு நான் ரவை எடுத்துருந்தேங்க. எந்த கப்பால் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 3 கப்பு மில்க் தேவைப்படுதுங்க. 3 கப்பு நான் மில்க் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இந்த பாலுக்கு நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்க, கொஞ்சம் நல்லாவே இது கொதி வந்துடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ரவைக்கு மெதுவாக இதில் போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாகன்ட்டு. நல்லாவே இதுக்கு கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதுக்கு வேக வைங்க. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திரண்டு வந்துட்ட பிறகு இதுக்கு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுடலாம். ஆற மூடி வச்சு பாருங்கள், நான் ஆற வச்சுக்கிட்டேன். ஃபுல்லாகவே நம்ம இதுக்கு ஆற விடக்கூடாது. கொஞ்சம் வெதப்பாக இருக்கக்குள்ளேயே இதுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கணும். இந்த பூரி மாவுக்கெலாம் நல்லா பிசையும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். எவ்வளோ நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ உங்களுக்கு நல்லா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அந்த டோவில் பிசைக்குள்ளேயே கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ சின்ன சின்ன நம்ம போலாட்டம் செஞ்சு கையில் உருட்டிக்கலாம். உருட்டி நம்ம வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா வீரல் இல்லாத நல்லா அழுத்தி அந்த உண்டைங்கள் பிடிச்சிக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். நான் 1 கப்பு எடுத்திருந்தேன் சர்க்கரை. அதுக்கு நான் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். தட்டி போடுங்க ஏலக்காய். இந்த சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்புக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ரசகுல்லாக்கு இதில் போட்டுடலாம் இந்த பவுலுக்கு. இப்போ இதுக்கு போட்ட பிறகு கையை வைக்காதீங்க. 1 நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ 1 நிமிஷம் வெந்ததும் நம்ம டேர்ன் பண்ணி விடலாம். டேர்ன் பண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வைங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. பாருங்கள், மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு டேர்ன் பண்ணி வேக வைக்கலாம். 2 தடவை நீங்கள் 3 நிமிஷத்துக்காக வேக வைக்கக்குள்ளே நல்லா வெந்துடுங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கணுங்க. மொத்தமே இதுக்கு 10 நிமிஷம் தாங்க வேகிறதுக்கு. அதிக நேரமும் இதுக்கு பிடிக்காது. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு ரசகுல்லா. இது ஒரு பங்காளி டிஷ்ஷு. இது ரொம்பவே பசங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. என்ஜாய் ஃபுட்.